அறியப்படாத தேவன். அத்தேனே பட்டண மக்கள் நவமான காரியங்களை பேசி பொழுது போக்குகிறதையே தங்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளும் தேவ பக்தி உண்டு என்பதை பவுல் கண்டு கொண்டார். அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதனை ஆராதனை செய்து வந்தார்கள். அப்பொழுது பவுல் அவர்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனையே தான் அறிவிக்கிறதாக கூறி இயேசுவை குறித்ததான நற்செய்தியை அறிவித்தார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், அவருக்குள்ளாகவே நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அவராலே வாழ்கிறோம் என்று இயேசுவை பற்றி கூறிய போது பலர் பவுலை இகழ்ந்தார்கள். சிலர் பவுலை பற்றி கொண்டு இயேசுவுக்கு விசுவாசிகள் ஆனார்கள். இன்று நாம் ஆராதிக்கும் தேவன், நாம் அறிந்த தேவன், நம்மையும் அறிந்த தேவன், நமக்குள்ளே வாழ்பவர், இரட்சகர், நமக்காக மீண்டும் இவ்வுலகத்தில் வருபவர் என்பதை உணர்ந்து நமது தேவனை தினமும் ஆராதிப்போம். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அவரின் வருகைக்காக காத்திருப்போம்.